மை டியர் கௌதம் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான 8th தமிழ் எக்ஸாம் பேனுவல் எக்ஸாம். ஸோ காலங்காலத்தில் அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் வீடியோ. ஸோ இது எக்ஸாம் போது முன்னாடி இதை பார்த்துட்டு போயிருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆக கூட லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு போனால் எக்ஸாமில் சென்டம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே 1 மார்க் பாருங்கள். அடுத்தவர் வாழ்க்கை கண்டு டேஷ் கொல்லக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உவகை, நிறை, அழுகாறு, இன்பம். இதில் அதான் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? அப்படியே எத்தனை மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ 5 மணிக்கோ 5:30 அப்லோட் பண்ணுவேன். காலங்காலத்தில் எக்ஸாம் முன்னாடி. நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே பாருங்கள். 1 மார்க் 4 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். பிரித்து எழுதுக பாருங்கள். அடுத்து சேர்த்து எழுதுக. அடுத்து பொறுத்துக. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா. ஏன்னா காலங்காலத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இது. சில கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் தான் நல்லா கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு போயிருங்க. நம்ம மட்டும் படித்தா பத்தாது, ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும் இல்லையா? மாற்றி விட்ருங்க. அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து அடிப்பிரமணி எழுதுக பாருங்கள். மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி +4 மார்க்கு +2 மார்க்கு. ஓகேவா? திருக்குறள். தக்கார் என தொடங்கும் திருக்குறள். கற்றோருக்கு கல்வி நலனே என தொடங்கும் பாடல். இப்போ வாழ்க்கை நிரந்தரம் என தொடங்கும் பாடல். ரெண்டுமே மனப்பாட பகுதி தான். ஓகேவா? அடுத்து 2 மார்க் பாருங்கள். தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? செயலில் மரபுகளை ஏன் மறக்கக்கூடாது, மாற்றக்கூடாது? ஓசை எலும்பும் ஒலிக்கு எத்தனை ஊமையாக குறிப்பிடுகிறது? நோயின் 3 வகைகள் யாவை? தமிழர் மருத்துவத்தில் மருத்துவர்களாக பயன்படுவன யாவை? யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? ஸோ தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? ஸோ இதெல்லாம் 2 மார்க்கு. அப்படியே பாருங்கள். அடுத்து 4 மார்க் பாருங்கள். இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். விரிவான விடையளி. அடுத்து 6 மார்க் பாருங்கள். அதே மாதிரி தான். அந்த 4லையும் இந்த 6லையும் நீ 4 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து கட்டுரை கேட்டிருக்காங்க பாருங்கள். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. சிம்பிளாக எழுதிருங்க. நீங்கள் உழைப்பே உயர்வு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. அதை விட்டுருங்க. நீங்கள் விளையாட்டுப் போட்டியில் உன் நண்பன் வெற்றி பெற்றான் தெரியுமா? அதை எழுதிருங்க. அடுத்து பொருத்தமான விடையளி. ஸோ இலக்கணம் 2 மார்க்ஸா? ஆமான்னு நினைக்கிறேன். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஸோ முத்து நன்கு படித்தான். முத்து வாழ்வில் உயர்ந்தான். ஸோ ஒரே தொடராக்குங்க. 2 தொடராக கொடுத்துருக்காங்க. ஒரே தொடராக்கணும். ஸோ இந்த மாதிரி 6 கொடுத்துருக்காங்க. 6ல் நீங்கள் 4 எழுதணும். ஓகேங்களா? சாரி, 6ல் 6மே எழுதணும். சாரி, சாய்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு கரெக்டாக எழுதிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்சிட் நினைக்கிறேன். எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்து பண்ண இங்கிலீஷ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் PDF வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே செல்ல குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.